ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தா போல நாம என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம Terraform பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? Terraform வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ லினக்ஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்த்துட்டு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லினக்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? Terraform செஷன். ஓகே. அதுக்கு ஐ நீட் அ machine. Okay. I just go here and create one machine. AWS Azure. கைஸ் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே அஜூரா இல்ல ஏடபிள்யூஎஸும் இருப்பீங்க கரெக்டா? ஓகேங்களா? இனி செஷன் ஃபுல்லா அஜூர் எடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் எடுக்கலாம். ஓகேவா? Terraform வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கிளவுடுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ரிசோர்சஸ் இன்னைக்கு வந்து அஜூர் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? What happened? இது வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோல். Suspended. Okay. Okay. Guys, anyone could you please provide your ID? Okay, Suresh. Suresh? EKK. Yes. Okay. At the rate of it's suspended. Okay. Maybe you can type in your question. Yeah, that would be better. Please. Okay. Just launch an instance. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் எடுக்க போறேன். I just launch an instance. Okay. நான் ஏடபிள்யூஎஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அஜூர்ல இருந்தீங்கனாலும் நீங்க அஜூர்ல இருந்து ஒரு லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஒரு மிஷின் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் லினக்ஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன யூசரா போகணும்? யூனிட்டி சுவிட்ச் இஸ் த ரூட் யூசரா சுவிட்ச் ஆகணும். ஓகேங்களா?
sudo su hyphen கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், நீங்க ரூட் யூசரா ஸ்விட்ச் ஆயிருவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், you need to update the environment. m updates. ஓகேங்களா? அப்டேட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ராசஸ் என்னது, we need to install a terraform. ஓகேங்களா? mன்றது ரெபாசிட்டரி. ஓகேங்களா? லினக்ஸ் உடைய ரெபாசிட்டரி m install terraform. ஓகேங்களா? இப்படி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு just a second or else someone is unmuted. ரவீந்தர் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ்ல கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொன்னேன், இன்ஸ்டால் டெராஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹஷிகார்ப் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க எப்பவுமே ரெஃபர் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நான் ஹஷிகார்ப் போயிடுறேன். ஓகேங்களா? இன்ஸ்டால் டெராஃபார்ம். ஓகேங்களா? இன்ஸ்டால் டெராஃபார்ம்குள்ளார போனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அ செகண்ட், நீங்க என்ன ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண போறீங்க, லினக்ஸ். ஓகேங்களா? லினக்ஸ்ல அமேசான் லினக்ஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஐ ஜஸ்ட் கிளிக் தட் அமேசான் லினக்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் a command. ஓகேங்களா? sudo m install y. ஃபர்ஸ்ட் வந்து யூட்டிலைட்ஸ் என்ன பண்ண சொல்லுது, இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? யூட்டிலைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுது, அந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஹஷிகார்ப் என்ன பண்ணுது, இங்க பாருங்க, ஹஷிகார்ப் ரெப்போ என்ன பண்ணுது, டவுன்லோட் பண்ண போகுது. இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணா எனக்கு ஆட் ஆயிருச்சு ரெப்போ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் sudo m install terraform அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு terraform ஒரு லினக்ஸ் மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிரும். கிளியரா? ஓகே. இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க, டெராஃபார்ம் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெராஃபார்ம் என்ன ஆயிரும், இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நமக்கு நம்மளுடைய மிஷின்ல டெராஃபார்ம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க டெராஃபார்ம்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டெராஃபார்ம்ல நீங்க எது ஒர்க் பண்ணனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் we need to create a டைரக்டரி. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், மேக் டைரக்டரி டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்சைட் த ஃபோல்டர் நான் உள்ள போயிடுறேன். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெராஃபார்மை இனிஷியலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளார டெராஃபார்ம் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? டெராஃபார்ம்னா இப்படி எம்டியா இருக்க ஒரு ரெபாசிட்டரியில வாட் இஸ் அ கமாண்ட் ஃபார் இனிஷியலைசிங் டெராஃபார்ம், டெராஃபார்ம் init. ஓகேங்களா? இப்போ நான் initன்னு கொடுத்தனா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, எம்டி டைரக்டரி. ஓகேங்களா? நீங்க டெராஃபார்ம் init அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள உங்களுக்கு என்ன ஒரு ஃபைல் இருக்கணும், tf.tfன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ஃபைல் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், டெராஃபார்ம் init பண்ணும். ஓகேங்களா? இந்த டெராஃபார்ம் init பண்ணும்போது என்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் பேக்ரவுண்ட்ல, ரெக்வயர்ட் பிளகின்ஸ். ஓகேங்களா? நீங்க கொடுக்குற பிளகின்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்க எல்லா பிளகின்ஸும் என்ன பண்ணும், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அதுதான் டெராஃபார்ம் init கமாண்டோடைய மெயின் திங். ஓகேங்களா கைஸ்? மறந்துட்டீங்களா? மொத்தம் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன பேசிக் கமாண்ட்ஸ் இருக்கு, டெராஃபார்ம் init, next one is terraform online validate. யாருமே அப்ப என்னுடைய நான் கொடுத்த டாஸ்க் யாருமே பண்ணல. கரெக்டா? ஓகேங்களா? terraform init, terraform validate, next என்னது, terraform plan apply, plan terraform apply. ஓகேங்களா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, terraform init அப்படி நான் பண்ணனா எனக்கு என்ன நடக்கும், initialize the plugins of the provider, install a the download after folder download, required pluginsலாம் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபோல்டருக்குள்ளார டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் terraform validateன்றது எதுக்காக யூஸ் ஆகும், text validation, இட்ஸ் validate our script. கரெக்ட்டா? ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸை வேலிடேட் பண்றதுக்கு terraform validateன்ற கமாண்ட். ஓகேங்களா? terraform plan அப்படினா என்ன பண்ணும், it show the plan and எல்லா ஃபைல்ஸையும் அது செக் பண்ணி it show the resource creation plan. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது, அது எந்த நேம்ல கிரியேட் பண்ண போகுது, எந்த கான்ஃபிகரேஷன்ல கிரியேட் பண்ண போகுதுன்றத ஷோ பண்றதுக்கான கமாண்ட் தான்
Terraform plan. Terraform அப்ளைனா என்ன நடக்கும்? Resource will create. ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நீங்க ஸ்கிரிப்ட்ல என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க எழுதிருக்கீங்களோ அந்த ரிசோர்ஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த 4 பேசிக் கமாண்ட்ஸ் டெரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் Terraform ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? how to create a file in Linux. VA ன்றது என்னது? எடிட்டர். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? resource.tf ஃபைல் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இது அப் டு யூசர் டிஃபைன் நேம். நீங்க என்ன நேம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? VI resource.tf ஃபைல். ஓகேங்களா? எனக்கு யாராச்சும் சொல்லுங்க, ஒரு Terraform ஃபைல்ல என்னென்ன பிளாக்ஸ் இருக்கும்? வாட் இஸ் 3 டைப் ஆஃப் பிளாக்ஸ்? நாம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 3 பிளாக்ஸ் இருக்கு. Terraformல எத்தனை பிளாக்ஸ் இருக்கு? Terraform ஃபைல்ல 3 3 blocks. பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் பிளாக் என்னது? Terraform வாட் இஸ் block. ஃபர்ஸ்ட் பிளாக்? Terraform. Terraform பிளாக். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளாக் என்னது? ரிசோர்ஸ் Provider. provider Provider. block. What is mean by provider block here? Provider block na என்ன? Cloud. AWS. நீங்க AWSல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களா? Azureல கிரியேட் பண்ண போறீங்களா? GCPல கிரியேட் பண்ண போறீங்களா? டிக்ளேர் பண்ற பிளாக். ஓகேங்களா? தேர்ட் பிளாக் ஒன்னு இருக்கு. அது என்ன பிளாக்? ரிசோர்ஸ் பிளாக். ஓகேங்களா? ரிசோர்ஸ் பிளாக். ஓகேங்களா? Terraform பிளாக்ல என்ன இருக்கும்? Terraform உடைய வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ப்ரொவைடர் பிளாக்ல என்ன இருக்கும்? எந்த ப்ரொவைடர்ல நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்றது இருக்கும். ஓகேங்களா? ரிசோர்ஸ் பிளாக்ல என்ன இருக்குன்னா, என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க? which resource you will create. அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும்? ரிசோர்ஸ் பிளாக்ல. ஓகேங்களா? கிளியரா இது வரைக்கும்? ஓகே. இது எப்படி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். டைரக்டா சேம் தான். அஷிகார் போக போறேன். ஓகேங்களா? அஷிகார் Terraform போறேன். இங்கேயே ப்ரொவைடர்ன்றது வரும். ஒரு நிமிஷம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்றீங்க? Terraform ப்ரொவைடர். Terraform ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிரும்? யூ கேன் கெட் a ப்ரொவைடர்ஸ். அஷிகார் தான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதை தான் நீங்க எப்பவுமே ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க AWSல போயிட்டு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? AWS குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அஷூர்ல போய் கிரியேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அஷூருக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் எதுக்கு கிரியேட் பண்ண போறேன்? அஷூர்ல தான் கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா? சோ அஷூருக்குள்ள போயிடுறேன். ஓகேங்களா? ப்ரொவைடர் பிளாக் எங்க இருந்து எடுப்போம்? இங்க யூஸ் ப்ரொவைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணனா எனக்கு என்னென்ன பிளாக் வரும்? Terraform பிளாக்கும் வந்துடும், ப்ரொவைடர் பிளாக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய நோட்பேட் ப்ளஸ்ல போட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் Terraform பிளாக். Terraform பிளாக் எப்படி இருக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன இருக்கும்? அஷிகார்ப்ல Terraform உடைய வெர்ஷன் தான் என்ன ஆகும் நமக்கு? இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரொவைடர் பிளாக். இந்த ப்ரொவைடர் பிளாக்ல நீங்க AWS யூஸ் பண்ணும்போது எதுவுமே நீங்க தர வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஓகேங்களா? ஆனா இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் இன் Azure, ஓகேங்களா, ஃபியூச்சர் பிளாக்ன்றதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா தந்தாகும். ஓகேங்களா? என்ன தரணும்? ஃபியூச்சர் பிளாக். ஓகேங்களா? நான் VS கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். VS கோட் எதுக்காக ஓபன் பண்றேன்? கைஸ், VS கோட் எதுக்காக ஓபன் பண்றேன்? நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து VS கோட்ல நீங்க எடிட் பண்ணீங்கன்னா you can able to get a syntax also. ஓகேங்களா? எப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஈவினிங் குள்ளார நான் ஒரு கிரியேட் பண்ணேன். why it's not creating? Terraform 1. யா, ஹேங் ஆயிடுச்சு. க்ளோஸ் கூட ஆகல. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து Terraform மட்டும் யூஸ் பண்ணி இல்ல Terraformல நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட யூசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a எடிட்டர். ஓகேங்களா? நீங்க மத்ததெல்லாம் போனீங்கன்னா தனியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? ஒரே நிமிஷம். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
க்ளோஸ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட் இன் ஈவினிங். டெரான்னு ஒரு ஃபோல்டர் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, அதுக்கு நேம் என்னது, சம்திங் வில் பி ஹேப்பன். பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒன்று நடக்குது, ஒரே நிமிஷம். resource.tf5. ஓகேங்களா, எப்பவுமே உங்களுக்கு ஃபைல் என்ன எக்ஸ்டென்ஷன்ல இருக்கணும், .tf தான் இருக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் சேம் இந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் நான் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுறேன். ஓகேங்களா, ஓகேங்களா, போட்டுட்டு ப்ரொவைடர்ல நான் அஜூர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அப்படின்னா என்ன கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஒரு ஃபியூச்சர் பிளாக் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, கிரியேட் பண்ணிடலாமா. இப்போ நான் என்டர் மார்க் அடிச்சுட்டு இங்க பாருங்க, சும்மா ஃபியூச்சர் அப்படின்னு அடிச்சாலே எனக்கு என்ன வந்துடும், அதுக்கான சின்டாக்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க இந்த ஃபியூச்சர் பிளாக்ஸை எம்டியா விட்டாலே போதும், இட் வில் பி ஓகே. ஓகேங்களா, ப்ரொவைடருக்குள்ளார நீங்க அஜூர் யூஸ் பண்ணா மட்டும் என்ன பண்ணணும், ஃபியூச்சர்னு ஒரு பிளாக் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ என்கிட்ட டெராஃபார்ம் பிளாக் இருக்கு, ப்ரொவைடர் பிளாக் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ணணும், ரிசோர்ஸ் பிளாக் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ரிசோர்ஸ் பிளாக் நான் பிஃபோர் ஐ கிரியேட்டிங் a ரிசோர்ஸ் பிளாக். ஓகேங்களா, ரிசோர்ஸ் பிளாக் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, ஐ நீட் டு, நீங்க அஜூர் ஒர்க் பண்ணாலும் சரி, AWS ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன ஒரு ரிசோர்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும்னாலும் ஸ்கிரிப்ட் மூலியமா நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி நீங்க இல்ல அதை எப்படி நீங்க மேனுவலா பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்கிரிப்ட் மூலியமா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் அஜூர், ஐ ஜஸ்ட் ஓபன் தட் அஜூர் போர்ட்டல், லாகின், this is my things. ஓகேங்களா, அஜூர், இதுல யாரெல்லாம் அஜூர் இருக்கீங்க, நீங்க அஜூர்ல எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுனாலும் ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், Resource group. ரிசோர்ஸ் குரூப் இஸ் a mandatory things. நீங்க எது கிரியேட் பண்ணாலும் எதுக்குள்ளார தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ளார தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, ஐ நீட் டு கிரியேட் a one ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா, ஒரு ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இல்ல இது வந்து AWS ஓட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா AWSல நீங்க என்ன சர்வீஸ் வேணாலும் நீங்க டைரக்டா போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க VM கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, டைரக்டா போயிட்டு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா, ஆனா அஜூர்ல அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்க VM கிரியேட் பண்ணாலும் சரி, இமேஜ் கிரியேட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் ஒரு ரிசோர்ஸ் குரூப் உள்ளார தான் நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட். ஓகேங்களா, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, AWSக்கும் அஜூருக்கும் சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த டிஃபரன்ஸ். இப்போ நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் நான் கிரியேட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுல மேண்டிட்டரி ஃபீல்டு எது பாருங்க, ரிசோர்ஸ் குரூப் நேம் இஸ் a mandatory. நெக்ஸ்ட் என்ன mandatory, ரீஜன்ன்றது mandatory. ஓகேங்களா, அப்ப என்னுடைய ஸ்கிரிப்ட்ல கண்டிப்பா என்ன இருக்கணும், ரிசோர்ஸ் குரூப் நேம் இருக்கணும், ரீஜன் இருக்கணும். ஓகேங்களா, கிளியரா ஆன்லைன், Yes. ஓகே. நம்ம இப்போ அந்த ரிசோர்ஸ் பிளாக் கோட எடுக்கணும், எங்க இருந்து எடுப்போம், இங்க அஷிகார்ப்லயே தான். நான் இப்போ அஜூர்ல இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றதுக்கான கோடிங் எடுக்கும். எப்படி போவேன், இங்க டாக்குமெண்டேஷன் ஒண்ணு இருக்கா, இந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க சர்ச் பட்டன் வரும். ஓகேங்களா, இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா, அஜூர் RM ரிசோர்ஸ் குரூப் வந்துருச்சா, இதை நான் கிளிக் பண்ணனா, ஓகேங்களா, ஒரு நிமிஷம், இதை கிளிக் பண்ணா எனக்கான எக்ஸாம்பிள் கோடிங் அவனே கொடுத்துருவான். இதுதான் என்னது, ரிசோர்ஸ் பிளாக். அப்படியே நான் காப்பி பண்றேன். ஓகேங்களா, என்னுடைய VS கோட்ல போட்டுறேன். ஓகேங்களா, இந்த ரிசோர்ஸ்ன்றது என்னதுங்க, திஸ் இஸ் a கீவேர்ட். ஓகேங்களா, இந்த கீவேர்டுக்கு அப்புறம் இருக்கிறது நான் என்னன்னு சொன்னேன், ரிசோர்ஸ் குரூப் நேம், ரிசோர்ஸ் டைப் நேம்னு சொல்லலாம், குரூப் நேம்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்க என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ அதுக்கான கீவேர்டு இது. ஓகேங்களா, இது என்ன நேம், திஸ் இஸ் a யூசர் டிஃபைன் நேம்னு சொன்னேன். கரெக்டா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை நீங்க எக்ஸாம்பிள்லாம் வைக்க கூடாது. ஓகேங்களா, உங்களுக்கு நீங்க என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் செஷன்ல உங்களுடைய ப்ராஜெக்ட்ல என்ன நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி நேமிங் நீங்க மாத்தணும். ஓகேங்களா, நீங்க நெட்ல இருந்து தான் காப்பி பண்றீங்க கூட. ஓகேங்களா, நீங்க இப்படியே போட்டீங்கன்னா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான். ஓகேங்களா, சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், அது ஒரு மீனிங்ஃபுல் நேமா இருக்கும். இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்,
ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்? ஆர்ஜி குரூப். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆர்ஜி குரூப்னா அது ஒரு மீனிங்ஃபுல் நேமா இருக்கா? ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்? அந்த group name. ஒரு நேம் ஒன்னு செட் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் என்ன நேம்ல செட் பண்றேன்னா, என்ன நேம்ல ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போறேன்னா, ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் ஈவினிங் டெரா அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? என்ன லொகேஷன்ல நீங்க இந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ண போறீங்க? நான் வெஸ்ட் யூரோப்ல கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கைஸ் இது கிளியரா? Yes. நான் என்ன பண்றேன்ட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் கிரியேட் பண்றேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஒரு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் கிரியேட் பண்ணாம இது கூடவே ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சேர்த்து கிரியேட் பண்ணலாமா? Okay. ஓகேங்களா? தென் இட்ஸ் அ பெட்டர். ஓகேங்களா? இன்னொன்னு நீங்க என்ன ஒரு பர்டிகுலர் என்ன சொல்றது, நீங்க ரிசோர்ஸை யூஸ் பண்ணாலும் இதுக்கு கீழே என்ன இருக்கும்? ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்? Options. ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுக்குள்ளார நீங்க என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றது எங்க இருக்கும்? உங்களுடைய ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க லொகேஷன் இருக்கு. ஓகேங்களா? லொகேஷன் இஸ் Okay. ரெக்வயர்டு. ரெக்வயர்ட்னா என்ன பண்ணணும் நீங்க? Scene. கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? நேம்ன்றது என்னது? ரெக்வயர்ட். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ரிசோர்ஸ் பிளாக்ல இதை யூஸ் பண்ணணும். ஆனா இந்த மேனேஜ்டு பையும் டேகும் என்னவா இருக்கு? ஆப்ஷனலா இருக்கு. ஓகேங்களா? வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். வேணானா விட்டுறலாம். வேணானா இப்ப நீங்க டேகோ இங்க மேனேஜ்டு பையோ நீங்க கிரியேட் பண்ணலாம். என்ன நடக்கும்? டிஃபால்ட் வேல்யூவை என்ன பண்ணுவான்? அஜூர்ல இருந்து அவனே டிஃபால்ட் வேல்யூ எடுத்துப்பான். ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ் வந்து டிஃபரன்ஸ் கிடையாது, சேம் தான். ஓகேங்களா? நீங்க ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணாலும் ரெக்வயர்ட் திங்ஸ்லாம் என்ன ஆகும்? Scene. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இந்த அட்ரிபியூட் ரெஃபரன்ஸ் ஒன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம இன்னைக்கு சம் ஃபைல்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம டெராஃபார்ம்ல கிரியேட் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அத அவுட்புட் ஃபைல்னு ஒன்னு நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை அவுட்புட் ஃபைல்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க. கரெக்ட்டா? அந்த ரிசோர்ஸ் பெர்ஃபெக்ட்டா கிரியேட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரணும். ஓகேங்களா? அதுக்கான திங்ஸ் தான் இந்த அட்ரிபியூட் ரெஃபரன்ஸ். இந்த அட்ரிபியூட் ரெஃபரன்ஸ்ல என்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் கெட் இட் இன் அவுட்புட் ஃபைல். ஓகேங்களா? அததான் அட்ரிபியூட் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். ஓகே? ஓகே. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா? நான் இங்க போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அடிச்சுனா எனக்கு என்ன வரும்? கீழே எனக்கான ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கான கீஸ் வந்துரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேனுவலா போயிட்டு கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். ஓகேங்களா? அஜூர் தெரிஞ்சவங்க ஓகே. அஜூர் தெரியாம ஏடபிள்யூஎஸ் படிச்சவங்க நீங்க ஜஸ்ட் இமேஜ் பண்ணிக்க. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இஸ் நத்திங் பட் நீங்க எப்படி ஒரு S3 போய் கிரியேட் பண்ணுவீங்க அதே போல நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? நீங்க S3 கிரியேட் பண்ணா என்னென்னலாம் மேண்டிட்டரி? பக்கெட் நேம்ன்றது மேண்டிட்டரி, என்ன ரீஜன்ன்றது மேண்டிட்டரி. ஓகேங்களா? சோ அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தா போதும். ஓகேங்களா? அதே போல இங்க நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கிரியேட் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் மேனுவலா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கிரியேட் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கொடுத்தோன்னே என்ன வந்திருக்கு பாருங்க? ரிசோர்ஸ் குரூப் நேம் இஸ் எ மேண்டிட்டரி. ஓகேங்களா? இங்க ஆஸ்டிக் இருக்கிறதுலாம் மேண்டிட்டரி. நெக்ஸ்ட் என்ன மேண்டிட்டரி? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம் ஒன்னது மேண்டிட்டரி ஃபீல்ட், ரீஜனும் மேண்டிட்டரி ஃபீல்ட், பெர்ஃபார்மன்ஸ்ன்றது மேண்டிட்டரி ஃபீல்ட், ரெடிண்டன்சின்றது மேண்டிட்டரி ஃபீல்ட். அப்ப இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கணும்? நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதுதான் அதுக்கான ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட காப்பி பண்ணி அந்த லைன்ஸ் தேவையில்லைங்களா? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அஜூர்ல எப்பவுமே நீங்க எது கிரியேட் பண்ணாலும் என்ன நடக்கும்? ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ளார தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இந்த பார்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அதனால நான் அத காப்பி பண்ணல. இந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட் மட்டும் காப்பி பண்றேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் இன் அவர் VS கோட். ஓகேங்களா? இப்ப பாருங்க இங்க எக்ஸாம்பிள் இருக்கு. நான் இத என்னன்னு மாத்தணும்? RG. RG இல்ல. இது ரிசோர்ஸ் குரூப்பா? நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்? ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்றேன்? ஸ்டோரேஜ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு ஒரு நேம் கேக்குது. ஓகேங்களா? நேம் இஸ் யூனிக்கா இருக்கணும்.
ஓகேங்களா? நீங்க S3 பக்கெட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? யூனிக்கா கிரியேட் பண்ணுவீங்க. அதே போல ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன இருக்கணும்? அது யூனிக்கான நேமா இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்? ஸ்டோரேஜ் இன்னைக்கு டேட் போட்டுக்கிறேன். 22/11/23 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு பாருங்க, ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகேங்களா? இங்க நீங்க டைரக்டா இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம அப்படியே காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி ஹார்ட் கோடு பண்ணலாம். இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இல்லனா நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் நேம் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, அதையும் நீங்க கால் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இது என்னது? திஸ் இஸ் அ ரிசோர்ஸ் டைப். என்ன ரிசோர்ஸ் டைப்போ அந்த ரிசோர்ஸ் டைப் நேம் குடுக்கணும். டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்னது? உங்களுடைய ரெஃபரன்ஸ் நேம் என்ன குடுக்குறீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் நேம் என்ன பண்ணணும்? டாட்ல குடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளார என்ன வேல்யூ நீங்க இங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த அட்ரிபியூட் நேம் இருக்கும். நேம்ன்றது நான் குடுத்துட்டேன். அப்போ ரிசோர்ஸ் குரூப் நேம் இந்த மாரி நான் டிக்ளேர் பண்ணனா, எனக்கு ரன் டைம்ல என்ன நடக்கும்? இங்க இருக்கிற வேல்யூ இங்க எனக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? சேம் வே நான் என்ன பண்றேன்? ரிசோர்ஸ் குரூப் உடைய லொகேஷனும் நான் என்ன பண்றேன்? இங்க குடுத்துறேன். ஓகேங்களா? லொகேஷன் வந்துருமா? ஓகே. நெக்ஸ்ட் அக்கவுண்ட் டயர். அக்கவுண்ட் டயர் என்னது? ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? நமக்கு மேனுவலா கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இருந்துச்சு? ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருந்துச்சு, பிரீமியம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன்? ஸ்டாண்டர்ட்லயே கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன் டைப். நெறைய டைப் இருக்கும். GRX, LRS இந்த மாதிரி நெறைய இருக்கும். ஓகேங்களா? நான் எதுல கிரியேட் பண்ண போறேன்? GRSல கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. இந்த டேக்ன்றது ஆப்ஷனல். வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். கைஸ், ஸ்கிரிப்ட்ல இதுவரைக்கும் எதனா டவுட் இருக்கா? ஆன்லைன்? No. நான் ஜஸ்ட் இத காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் என்ன பண்ண போறேன்? லினக்ஸ் மிஷின்ல தான் இத உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கோ டு தி இன்சர்ட் மோட் அண்ட் பேஸ்ட் இட் as a Terraform. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? Terraform ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஃபைல் இருக்கு இங்க? resource.tf ஃபைல்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் த கமாண்ட் டு ஃபர்ஸ்ட் கமாண்ட் நம்ம என்ன பண்ணனும்? Terraform Validate. நோ. Terraform init. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? இனிஷியலைஸ் பண்ணனும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் Terraform init குடுக்கும்போது எனக்கு எந்த ஃபைலும் இல்லாததால என்ன ஆயிடுச்சு? எம்ப்டி டைரக்டரின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் Terraform init அப்படின்றது குடுத்தனா எனக்கு என்ன நடக்குது பாருங்க. எனக்கு பிளக்கின்ஸ்லாம் என்ன ஆகுது? பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? Guys, is it clear? Oh, what is the next command? Terraform. நம்மளுடைய பேசிக் கமெண்ட்ஸ் இதாங்க. initக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும்? வேலிடேட் பண்ணனும். ஓகேங்களா? இல்ல ஒரு டவுட் வேலிடேட். இல்ல நீங்க Terraform சொல்லுங்க. init கொடுத்தீங்கல்ல. சோ இதுல plugins சாஃப்ட்வேர் ஃபோல்டர் டவுன்லோட் ஆகும் சொல்லி அந்த நேம் என்னன்னு பார்க்க முடியுமா? இப்போ இந்த இதுல கமெண்ட்ஸ்ல சாஃப்ட்வேர் இந்த ஃபோல்டர் டவுன்லோட் ஆகும். என்னென்னலாம் டவுன்லோட் ஆகுது? பிளக்கின்லாம் டவுன்லோட் ஆகுதுன்னு பார்க்க முடியுமான்னு கேக்குறீங்களா? ஃபைனலி இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா LSTA ls-lstaன்னு போட்டீங்கன்னா டாட் டெராஃபார்ம்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுதா? ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் அந்த பிளக்கின்ஸ்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ப்ரொவைடர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொவைடர்ஸ்னு வந்திருக்கா? ஓகேங்களா? Terraform ஆமா. registry.terraform.ioன்னு இருக்கா? இந்த மாதிரி நீங்க போயிட்டு இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? என்னென்னலாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கோ அது எல்லாமே இருக்கும். எனக்கு HashiCorp டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? HashiCorpக்குள்ளார என்ன டவுன்லோட் ஆயிருக்கு? Azure ARMனு ஒன்னு டவுன்லோட் ஆயிருக்கு. Azure ARMக்குள்ளார என்ன வந்திருக்கு? அதோட வெர்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய ஃபைல்ல நம்ம என்ன எழுதிருக்கோமோ அது உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஆகும். இங்க நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ரெக்கார்ட் ப்ரொவைடர்ல HashiCorp Azure RM அதுக்குள்ளார இந்த வெர்ஷன் டவுன்லோட் ஆகணும்னு சொன்னேன். ஓகேங்களா? அது எனக்கு என்ன ஆயிருக்கா? டவுன்லோட் ஆயிருக்கா? எஸ். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து Terraform init பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். Guys, clear? Terraform init கொடுத்தா என்ன நடக்கும்? புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நான் Terraform validate கொடுத்தேன். கரெக்ட்டா? எனக்கு எந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு என்ன இல்ல? எந்த எரரும் இல்ல. ஓகேங்களா? எந்த எரரும் இல்லாததால என்ன ஆயிடுச்சு? எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் கமாண்ட்? Terraform Plan. Terraform plan கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்னு சொன்னேன்? ஏன் பிளான் ஃபெயில் ஆயிருக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த
இது நம்ம Validate. பண்ணலாம். ம்? ஒரு CLI Azure login. Azure login. அஜூர்ல நாம என்ன பண்ணல, லாகின் பண்ணல. நீங்க என்ன எழுதிருக்கீங்க உங்களுடைய டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல? நீ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போயிட்டு அஜூர் ஆராம கனெக்ட் பண்ணு, அஜூர் ஆராம் கனெக்ட் பண்ணி எனக்கு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் போய் கிரியேட் பண்ணுன்னு சொன்னீங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நீங்க சொன்னீங்க. ஆனா என்ன சொல்லல, அஜூரை என்ன பண்ணல, நீங்க லாகின் பண்ணல. எப்படி நீங்க லாகின் பண்ணுவீங்க? AZ guys, what is the command? Yes, login. AZ login. இப்போ நான் AZ login கொடுத்தா எனக்கு என்ன ஆச்சு? இது வந்து கமாண்ட் லைன் கமாண்ட். ஆமா, இல்ல நான் AZ login கொடுத்தா இங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? அதோடைய Install பண்ணு. பேக்கேஜ் இங்க இல்ல. நம்மளுடைய CLI package. CLI பேக்கேஜ் நம்மளுக்கு எங்க இல்ல, இங்க இல்ல. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க இல்ல. You need to install as a CLI package. CLI package as well. ஓகேங்களா? எப்படி நீங்க Azure CLI package இன்ஸ்டால் பண்ணுவீங்க? Azure CLI இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்? Azure CLI எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது வரும். ஓகேங்களா? இப்போ நான் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்? விண்டோஸ்க்கா? இல்ல, அமேசான் லினக்ஸ்க்கு. ஓகேங்களா? நான் அதை கிளிக் பண்றேன். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. Install a specific version Azure CLI. Why it's showing like this? ஒரே நிமிஷம். இதை நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க ட்ரை பண்றேன். என்ன ஆகுது? TDNFன்றதே இல்லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? Azure CLI-ல. ஆர்எஸ் நீங்க என்ன பண்ணலாம்? Ubuntu, CentOS, RPM மூலியமா இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, DNF இன்ஸ்டால் தான் வருது இங்கேயும். ஓகே, install or update Azure CLI, Ubuntu or Debian. curl மூலியமாவும் பண்ணலாம். ஓகே, where is the apt-get? ஓகே, இல்ல apt-get வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்? உபுண்டுக்கு. ஆனா நாம யூஸ் பண்றது உபுண்டு இல்ல. ஓகேங்களா? அமேசான் லினக்ஸ் தான். பட் ஏன் வர மாட்டேங்கிறான்? அந்த டீ மட்டும் எல்லாமே போட்டு பாருங்க. No, TDNF is a default one. ஓகேங்களா? இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். நம்ம TDNF முதல் எம்னு போட்டு பாருங்க. ஏன்னா அது வந்து அந்த ரிப்போர்ட் இல்லை இது. எஸ். Is it not? இல்ல இல்ல, இது எப்பவுமே அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்க போகணும். ஓகேங்களா? TDNF தான் எக்ஸாக்டான கமெண்ட். பட் ஐ எம் நாட் ஷூர் வை இட்ஸ் நாட் ஒர்க்கிங். Just a second. நீங்க ஆல்ரெடி யாரும் ஒர்க் பண்ணது இல்லையா அஜூர் கைஸ்? அஜூர் CLI யாருமே ஒர்க் பண்ணலையா லினக்ஸ் மிஷின்ல? இதுதான். Ubuntu ஆப் போட்டா ஒர்க் ஆகும். உபுண்டுனா apt-get போட்டாலே வந்துரும். Amazon Linux இதுல. உபுண்டுல Yeah, நானே பண்ணிருக்கேன். apt-get Ubuntu போட்டீங்கனாலே வந்துருச்சு. உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? இதுல அமேசான் லினக்ஸ் தெரியல சார். Ubuntu அமேசான் லினக்ஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. மேபி அஜூர் CLI-ன்றதால ஒர்க் பண்ணலையோ? அஜூர் ப்ராடக்ட்ன்றதால அப்படிலாம் இல்லையே. Azure CLI எல்லாமே வெறும் Azure மட்டும் Azure கமெண்ட்ஸ் போடுங்க. இல்ல, அதுவும் வராது.
இஸ் நாட் தேர். AZ question அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே. or else we can directly download it binary. Okay, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நான் கனெக்ட் பண்றேன். ஓகே, VS கோட்ல இருந்தே கனெக்ட் பண்றேன். VS கோட்ல இருந்து எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? டெர்மினல் போவீங்க. டெர்மினல்ல நியூ டெர்மினல் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? யூ நீட் டு என்டர் இன் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர். ஓகேங்களா, இப்போ நான் எந்த ஃபோல்டர்ல இருக்கேன்? டெஸ்ட்ல இருக்கேன். நான் எங்க போகணும்? ஃபர்ஸ்ட் ஈவினிங்குள்ளார போகணும். ஓகேங்களா, தென் டெரா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளார தான் என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. கிளியரா? எஸ். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? AZ லாகின் அப்படின்னு நான் கொடுத்தேன். எனக்கு டெர்மினல்ல கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? நான் என்னுடைய மிஷின்ல என்ன பண்ணிருக்கேன்? Azure CA இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ எந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, நீங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் எனி ஆக்ஷன். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன்? டெராஃபார்ம் யூனிட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் இங்க டெராஃபார்ம் யூனிட் பண்றேன்னா, நான் இதுக்கு முன்னாடி டெராஃபார்ம் யூனிட் பண்ணது உங்களுடைய லினக்ஸ் சர்வர். ஓகேங்களா, that login is not working. Okay, Terraform plan validate நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. எந்த இஷ்யூ இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு இல்ல, அதெல்லாம் நான் Terraform plan போயிடுறேன். ஓகேங்களா, give me a minute. டைம் எடுக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, ரியல் டைம்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் கண்டிப்பா இருக்கும் உங்களோட ஆர்கனைசேஷன்ல. ஓகேங்களா, டெராஃபார்ம் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா VS கோட்ல தான் மேக்ஸிமம் ஒரு 90% நீங்க VS கோட்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஏன்னா திஸ் இஸ் என்ன சொல்றது, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டூல். ஓகேங்களா, நீங்க என்ன டெவலப் பண்ணாலும் உங்களுக்கான சின்டாக்ஸும் எக்ஸாக்டா வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கான சின்டாக்ஸ் எரர் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதுவே ஷோ பண்ணும். ஓகேங்களா, பண்றதுதான் வந்து ரியல் டைம்லயும் நாங்க இப்படிதான் பண்ணுவோம். மேல எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணோம். ஓகேங்களா, புதுசா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு என்ன பண்ணிருக்கு? டெராஃபார்ம் பிளான் பண்ணிருக்கு. என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் இட் வில் பி கிரியேட் பண்ணுது. என்ன கிரியேட் பண்ணுது? ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஓகேங்களா, நாம என்னென்னதான் கொடுத்தோம்? லொகேஷனும் நேமும் தான் கொடுத்தோம். கரெக்டா? எனக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க, ஐடின்றது அடிஷனலா ஆட் ஆகுது. ஓகேங்களா, இந்த வேல்யூ நான் கொடுத்தேனா? அதுவே என்ன சொல்லுது பாருங்க, அப்போ நீங்க அப்ளைன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐடி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா, அதே போல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வரேன். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்தது மட்டும் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? வேல்யூ வந்திருக்கும். ஓகேங்களா, அக்கௌண்ட் ரிப்ளிகேஷன் டைப் என்ன இருக்கு? GRS. அக்கௌண்ட் டயர் என்ன இருக்கு? ஸ்டாண்டர்ட். ஆனா இதை தாண்டி நிறைய இருக்கு பாருங்களேன். அலோ, நெஸ்டடு, கிராஸ் டெனன்ட். ஓகேங்களா, என்ன சொல்றது, எனேபிள் HTTP டிராஃபிக், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? ட்ரூ ஃபால்ஸ் வருது. ஓகேங்களா, இதெல்லாமே எங்க இருந்து பிக் பண்ணிக்கும்? டிஃபால்ட் வேல்யூ இருந்து பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா, ரெக்வயர்ட் திங்ஸ் நீங்க கொடுக்கறது மட்டும் என்ன நடக்கும்? உங்களுக்கு அதுக்கான பர்டிகுலர் வேரியபிள்குள்ளார அசைன் ஆயிடும். கிளியரா? எஸ். ஓகே, என்னோட டெராஃபார்ம் பிளான் என்ன சொல்லுது? இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணனா 2 டு ஆட். அந்த 2ன்றது என்னது? 2 ரிசோர்ஸ் ஆட் ஆக போகுது. என்னது? ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் என்னது? உங்களுடைய ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் என்னது? உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகேங்களா, எனக்கு என்ன ஆக போகுது? 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா, டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தா எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? எனக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சேம் வே உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? டெராஃபார்ம் டாட் TF ஸ்டேட் ஃபைல்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம ஃபைல்ஸ் தான் பார்க்க போறோம்னு சொன்னேன். ஓகேங்களா, .html ன்னு பார்த்தோம். அந்த ஃபைல் வந்து திருப்பி கிரியேட் ஆகாதுங்களா? இல்ல அது ஃபர்ஸ்ட் நீங்க இனிட் பண்றீங்களா அப்போ மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அது ஒவ்வொரு ஃபோல்டருக்குமே கிரியேட் ஆகும் தானே? ஆமா, நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன TF ஃபைல் கிரியேட் பண்ண? ரிசோர்ஸ். கரெக்டா? ரிசோர்ஸ் டாட் TF ஃபைல். இதுல என்ன இருந்துச்சு? என்னுடைய அவங்களுடைய மொத்த ஸ்கிரிப்ட் அதுல தான். ஸ்கிரிப்ட் எல்லாமே இருந்துச்சு. ஓகேங்களா, திஸ் இஸ் a ஸ்கிரிப்ட் ஃபைல். நான் என்ன பண்றேன்? ஸ்கிரிப்ட் ஃபைல் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஃபைல் எனக்கு கிரியேட் ஆகுது இப்போ புதுசா?
எனக்கு அப்ளை கொடுக்கும்போது இது என்டர் ஏ வேல்யூ கேட்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் எஸ் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், ஐஃபன் ஆட்டோ அப்ரூவ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அது எப்படி யூஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, terraform டாட் tf ஸ்டேட் ஃபைல் எனக்கு ஒன்று என்ன ஆயிருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அ செகண்ட், ஏன் இது இவ்வளோ டைம் எடுக்குது, unable to read. ஓகே, இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இட்ஸ் கிரியேட்டிங், ஸ்டில் நவ் கிரியேட்டிங். ஓகேங்களா? அஜூர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு AWS மாதிரி ஃபாஸ்டா இருக்காது, கொஞ்சம் ஸ்லோனஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க AWS யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ டைம் எடுத்தே இருக்காது. எஸ்ன்னு கொடுத்த உடனே என்ன இருக்கும், உங்களுக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? பட் அஜூர்ல இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் தான். ஓகே, இந்த terraform டாட் ஸ்டேட் ஃபைல் இப்போ எனக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு என்ன கிரியேட் ஆகுது பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அஷூர் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகுது. அஷூர் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா என்ன கிரியேட் ஆக ஆரம்பிக்குது, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் எப்படி செக் பண்ணலாம், இங்க பாருங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கு, எரர் வருது. என்ன எரர் யாராச்சும் சொல்லுங்க. நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, ஈவினிங் டெரான்றது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. கரெக்டா? அப்படியா சொல்லுது? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், ஸ்டோரேஜ் 22 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் ஸ்டோரேஜ் 221133 அப்படின்ற நேம் என்னன்னு சொல்றான் அவன், ஏற்கனவே இருக்குன்னு சொல்றான். ஓகேங்களா? நான் சும்மா அது கூட நான் என்ன பண்றேன், ஸ்டோரேஜ் ஈவினிங் சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு அகைன் நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் terraform அப்ளை. இந்த தடவை நான் எஸ்ன்னு கொடுக்க போறது இல்லை. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், ஆட்டோ ஐஃபன் அப்ரூவ் அப்படி கொடுத்தனா எனக்கு என்ன கேட்காது, எஸ் ஆர் நோ கேட்காம ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணிரும், எஸ்ன்னு எடுத்துட்டு கிரியேட் ஆயிடும். இல்ல, கேன் ஒன்லி லோயர் கேஸ் அண்ட் நம்பர்ஸ், அது மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். மஸ்ட் பிட்வீன் 3 and 24 கேரக்டர் லாங், அதுக்கு மேலேயே யூஸ் பண்ணியிருக்கோம். 23 தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தாலும். சரி, ஓகே. 25 நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா கைஸ், கொடுக்கலாம் தானே நம்ம. யா பட் இட் வாஸ் 25 கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ 22ல இருக்கா? இதுதான் என்னுடைய ரிசோர்ஸ் குரூப். நான் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் போறேன், ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் டைமே எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆயிடுச்சா, ஈவினிங் டெரான் என்ன ஆயிடுச்சு, ஒரு ரிசோர்ஸ் குரூப் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் நமக்கு என்னதான் கிரியேட் ஆகணும், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு பாருங்க எத்தனை ஆட் ஆகுது பாருங்க, 1 ஏன் 1 2 ஆட் வருது, ஏன்னா ஃபர்ஸ்டே ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதால என்ன ஆகல, மறுபடியும் எந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸும் இல்லைன்றதால என்ன ஆகல, எனக்கு சேஞ்சும் ஆகல ஆடும் ஆகல. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறது என்ன பண்ணிருச்சு, ஸ்கிப் பண்ணிட்டு புதுசா இருக்கிறத மட்டும் கிரியேட் பண்ணிச்சு. ஓகேங்களா? அது எப்படி ஸ்கிப் பண்ணுச்சு, திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த terraform.tf ஸ்டேட் ஃபைல் ஒன்னு இருக்கா? ஓகேங்களா? என்னது terraform.tf ஸ்டேட் ஃபைல், இது எப்ப கிரியேட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம இது பிளான் பண்ணும்போதே கிரியேட் ஆயிடுச்சு. பிளான் பண்ணும்போது உங்களுக்கு கிரியேட் ஆகாது, என்ன பண்ணும்போது தான் கிரியேட் ஆகும், அப்ளை பண்ணும்போது தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த terraform.tf ஸ்டேட் ஃபைல்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்டையர் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட் மூலமா நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், உங்களுடைய terraform.tf ஸ்டேட் ஃபைல்ல இருக்கும். ஓகேங்களா? இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு, இது கிரியேட் ஆகி முடிச்சதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வெரிஃபை பண்றதுக்காக இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போறேன்.
எனக்கு என்ன ஆச்சு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ நான் வெரிஃபையும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஐ ஜஸ்ட் கமிங் பேக் டு ஹியர். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கோ டு தட் tf.state ஃபைல். ஓகேங்களா? இந்த tf.state ஃபைல் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. என்ன டெராஃபார்ம் வெர்ஷன் யூஸ் பண்ற, ஓகேங்களா? நீங்க என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க, ஓகேங்களா? மேனேஜ்டு அஷூர் ரிசோர்ஸ் குரூப் இந்த நேம்ல என்ன பண்றீங்க, கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? அதுக்கான ஐடி, அதுக்கான எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், என்டையர் கான்ஃபிகரேஷனும் இதுக்குள்ளார வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது கிரியேட் பண்ணிக்கேன். ஓகேங்களா? அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் என்னது, ஓகேங்களா? இது எல்லா திங்ஸும் அதோடைய கான்ஃபிகரேஷன் என்னது எல்லாமே என்ன எங்க இருக்கு உங்களுக்கு, terraform.tf ஸ்டேட் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட் ஃபைல்ன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஓகேங்களா? இன் கேஸ், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அன்பார்ச்சுனேட்டா இந்த tf.state ஃபைல் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஒரு கொலீக் என்ன பண்றான், இந்த tf.state ஃபைல் என்ன பண்ணிடுறான், டெலீட் பண்ணிடுறான், ரிமூவ் பண்ணிடுறான்னு வைங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க போயிட்டு, ஓகேங்களா, இப்போ நீங்க போயிட்டு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த resource.tf ஃபைல் இருக்குங்களா, இந்த மெயின் ஃபைல்ல இருக்கிற கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு போயிட்டு எங்க செக் பண்ணும், எந்த ஃபைலோட செக் பண்ணும், terraform.tf ஸ்டேட் ஃபைலோட தான் இதோட கான்ஃபிகரேஷன் போய் செக் பண்ணும். ஓகேங்களா? செக் பண்ணிட்டு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த தடவை போய் செக் பண்ணும்போது என்ன நடக்கும், ஃபைல் இல்ல, அதனால திருப்பி மறுபடியும் என்ன ஆகும், பண்ணும், ஃபைலை கிரியேட் பண்ணும். ரிசோர்ஸையும் ஸ்டோரேஜையும் கிரியேட். தட்ஸ் இட். ஓகேங்களா? அப்போ tf ஸ்டேட் ஃபைல்ன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைல். அதை நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு சேஃப் சைட். ஓகேங்களா? அந்த tf.state ஃபைல் என்ன பண்ணணும், சேஃபரான பிளேஸ்ல வைக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, they are not stay in this particular folder. tf ஸ்டேட் ஃபைல் எங்க வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க AWS ரிசோர்ஸ்க்கு கிரியேட் பண்றாங்கன்னா, ஓகேங்களா, எங்க அவங்களுடைய tf.state ஃபைல் வைப்பாங்கன்னா S3ல வைப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அசூர் ரிலேட்டட் திங்ஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க எங்க அவங்களுடைய ஸ்டேட் ஃபைல் வைப்பாங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வைப்பாங்க. கிளியரா கைஸ், கிளியரா? ஆன்லைன் Okay. S3 Yes, yeah, yes, sir. அந்த ஃபைல்ஸ்க்கு வந்து IAM ரோல்ஸ் கொடுத்து ஏதாச்சும் பர்மிஷன்ஸ் மாத்திடுவாங்க. எதுல, S3ல வைக்கும்போதா? ஆமா. இல்ல நீங்க S3ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவீங்க, அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? நத்திங் மேக்ஸ் அ டிஃபரெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மறுபடியும் ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் எ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, பிஃபோர் தட், ஓகேங்களா, எனக்கு யாராச்சும் சொல்லுங்க, இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்டா என்ன பண்ணிருக்கேன், ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன் ஸ்கிரிப்ட்ல. ஓகேங்களா? ரியல் டைம்ல ஆஸ் எ ஒரு டெவலப்பரா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ற வேல்யூவை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ரியல் டைம்ல நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணா சரி, ஜாவா யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் இந்த மாதிரி டைரக்டா ஹார்ட் கோடட் வேல்யூவை என்ன பண்ண மாட்டாங்க, தே ஆர் நாட் ப்ரிஃபர்ட். கரெக்டா? இதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவாங்க, env file. Variables. env மீன்ஸ் என்வாயன்மெண்ட், ரைட்? ஓகேங்களா? Yeah, என்வாயன்மெண்ட் என்னன்னு variables. சொல்லுவோம், ஒரு வேரியபிள்னு சொல்லலாம். கரெக்டா? என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி டைரக்டா எடுத்துட்டு வந்து எந்த வேல்யூமே என்ன பண்ண மாட்டாங்க, ஹார்ட் கோட் பண்ண மாட்டாங்க. தே ஆர் கால்ட் அஸ் a வேரியபிள் ஒன்லி. ஓகேங்களா? சோ நாம என்ன பண்ண போறோம், இப்ப நெக்ஸ்ட் ஃபைல் பார்க்க போறோம். தட் இஸ் கால்ட் அஸ் a variable.tf ஃபைல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஹார்ட் கோட் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், வேரியபிளா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஹவு இட் இஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிளுக்கு அப்புறம் அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன எதுக்கு கொடுக்க போறேன், ரிசோர்ஸ் குரூப்புக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப், அதனால நான் என்ன பண்றேன், ஆர்ஜி குரூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆர்ஜி குரூப்னு கொடுத்துட்டு இது என்ன டேட்டா டைப்ன்றதை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். என்ன டேட்டா டைப், டைப் ஈக்குவல் என்ன வரும், ஸ்ட்ரிங். கரெக்டா? ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ. ஏன் நான் டிஃபால்ட் வேல்யூன்றதை கொடுக்குறேன், கைஸ் எதுக்காக நான் டிஃபால்ட் வேல்யூன்னு ஒன்று கொடுக்குறேன், இல்ல ஜென்ரிக்கா டிஃபால்ட் வேல்யூன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம,
இன்புட்ஸ் கொடுக்கலன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட்டா என்ன பண்ணிக்கும் அது எடுத்துக்கும். கிளியரா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், டிஃபால்ட் வேல்யூன்றதை கொடுக்குறோம். ஓகேவா? ஜஸ்ட் delete this resource group as well. ஏன்னா நான் நெக்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணும், அதனால. ஓகேங்களா? ஓகே. டிஃபால்ட் வேல்யூல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை என்ன பண்ணிக்கும், நீங்க ரன் டைம்ல அந்த வேரியபிள் கொடுக்கலாம், டிஃபால்ட்டா அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன, எதுக்கு நான் வேரியபிள் கிரியேட் பண்ணும், லொகேஷனுக்கு. ஓகேங்களா? அப்படியே நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு கிரியேட் பண்ண போறேன், லொகேஷன் ஆர்ஜி லொகேஷன். ஓகேங்களா? நான் இங்க என்ன கொடுக்குறேன், ஆர்ஜி லொகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லொகேஷனும் ஸ்ட்ரிங் தான். லொகேஷன் என்ன லொகேஷனோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். வெஸ்ட் யூரோப், கரெக்டா? அதை அப்படியே நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹார்ட் கோட் பண்ணிருக்கோம், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹார்ட் கோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதையும் வேரியபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? வாட் இஸ் கமாண்ட், வேரியபிள் ஸ்டோரேஜ் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் நேம் கொடுத்துட்டு நியூ லைன்ல போயிட்டு சேம் டைப் ஈக்குவல் ஸ்ட்ரிங் டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் ஈக்குவல் அந்த ஸ்ட்ரிங் என்ன நேம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் நான் என்ன பண்ண போறேன், காப்பி பண்ணி இங்க கொடுக்க போறேன். ஓகேங்களா? கைஸ் கிளியரா? வேரியபிள் எதுக்காக நம்ம டிக்ளேர் பண்றோம்ன்றது கிளியரா? நெக்ஸ்ட் நமக்கு என்னது, அக்கௌண்ட் டயரும் ரெப்ளிகேஷன் டைப்பும் ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன். அது ரெண்டுத்தையும் நான் இங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? அக்கௌண்ட் டயர். ஓகேங்களா? அதே போல நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் எ ரெப்ளிகேஷன் டைப். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ரெப்ளிகேஷன் டைப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதோட ரெண்டுத்தோட டிஃபால்ட் வேல்யூ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட், this is called as a standard. ஸ்டாண்டர்ட், இது ஜிஆர்எஸ். ஓகேங்களா? ஜிஆர்எஸ் காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வேரியபிள் ஃபைல் ரெடி. ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிளை எப்படி நான் இந்த ஃபைல்குள்ளார கால் பண்ணணும், this is நெக்ஸ்ட் டாஸ்க். ஓகேங்களா? நேம்ன்றதை நான் என்ன பண்றேன், ஹார்ட் கோட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு வேர் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடும், இங்க பாருங்க, வேர் டாட்ல கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடும், லிஸ்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ் என்னென்னலாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதோட நேம் என்னது, ஆர்ஜி என்ன கொடுத்துருக்கேன், ஆர்ஜி குரூப்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்க என்ன பண்ணணும், வேர் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்ஜி குரூப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சேம் இந்த லொகேஷன் போயிட்டு வேர் டாட் ஆர்ஜி லொகேஷன். ஓகேங்களா? இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் இதுக்கு நான் என்ன பண்ணணும், வேர் டாட்னு கொடுத்தாலே எனக்கு ஸ்டோரேஜ் நேம். ஓகேங்களா? வந்துருச்சா? நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டயர். ஓகேங்களா? வேர் டாட் அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு என்ன வரும், அக்கௌண்ட் டயர். வந்துருச்சா? ரெப்ளிகேஷன் டைப்புக்கும் வேர் டாட் அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகும், அதுவும் வந்துருச்சு. டைப்புக்கு TYOEன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் இங்க டீன்னு கொடுத்துக்கிறேன். சேம் வே இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? TYPE. ஓகே, கிளியரா? எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதை எப்படி கால் பண்ணணும்ன்றது கிளியருங்களா? இதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? இப்போ அந்த வேரியபிள் நம்ம டைப் பண்ணணும், சேவ் பண்றது சேம் அந்த கண்ட்ரோல் எஸ் தான். கண்ட்ரோல் எஸ் தான். ஓகேங்களா? நீங்க இதுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விஎஸ் கோட் எடிட்டரை யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ இதுவே நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த லினக்ஸ்ல போயிட்டு லினக்ஸ் மிஷின்ல நான் என்ன பண்ணிருக்கணும், வேர் டாட் ஆர்ஜி குரூப் அப்படின்றது நான் என்ன பண்ணிருக்கணும், டைப் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த மாதிரி டைப் பண்ணும்போது என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்லைன்னா நீங்க தப்பா ஆர்ஜி குரூப்புக்கு ஆர்ஜி லொகேஷன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம விஎஸ் கோடுன்றதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எதுக்காக, சின்டெக்ஸ்க்காக. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிக் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சுங்களா, இந்த மாதிரி திங்ஸ்க்காக. கைஸ் ஆன்லைன் கிளியரா, இல்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் நம்ம தனியா கிரியேட் பண்றோம்ல, ஆமா ஒரு ஃபைல், அது வந்து எதுக்கு பண்றோம்? ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமிங்ல மெயின் ப்ரோக்ராம்ல எப்பவுமே எந்த ஒரு திங்ஸுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஹார்ட் கோடட் வேல்யூவா கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்க எதுவாக தான் பாஸ் பண்ணுவீங்க, வேரியபிளா தான் பாஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு சிம்பிளா ஒரு ஜாவால ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க வைங்க,
C ஈக்குவல் டு A plus B அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க கரெக்டா? அதுல நீங்க C ஈக்குவல் டு A plus B க்கு பதிலா C ஈக்குவல் டு 5 plus 5 கொடுக்கலாமா? கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அந்த 5 plus 5ன்றதை என்ன பண்ணுவீங்க? ஏன்ற வேரியபிளுக்கு செட் பண்ணுவீங்க கரெக்டா? Bன்ற வேரியபிளுக்கு என்ன பண்ணுவீங்க? 5ன்றதை செட் பண்ணுவீங்க. ஏன் அந்த மாதிரி செட் பண்றோம்? ஃபியூச்சர்ல வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். யா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆர்ஜி குரூப்ன்றதை யூஸ் பண்றேன் ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்து ஒரு 5-6 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போறீங்க ஓகேங்களா? அந்த 5-6 ரிசோர்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆர்ஜி குரூப் நேம்ன்றதை கொடுக்கணும் ஓகேங்களா? அப்போ நீங்க மேனுவலா போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஆர்ஜி குரூப் நேம் டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்க போயிட்டு எத்தனை இடத்துல நீங்க இந்த ஆர்ஜி குரூப் நேம் ஹார்ட் கோட் பண்ணிருக்காங்களோ அத்தனை இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப் நேமே சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா? இதுவே நீங்க வேரியபிளா நீங்க டிக்ளேர் பண்ணினா இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணாவே போதும். கிளியரா? ஓகே புரியுது. ஓகேங்களா? திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் வேரியபிள் ஃபைல்ஸ். ஓகே ஓகே எல்லாரும் கிளியர்னா நம்ம டைரக்டா எக்ஸிகியூஷன் போயிடலாம். ஆலா கிளியர் கைஸ்? ஆன்லைன் ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் எடிட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வேரியபிள் ஃபைல்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஏதாச்சும் நான் புதுசாக ஆட் பண்ணினா அந்த பிளகின்ஸ் எனக்கு வரணும்ல, அதனால டெராஃபார்ம் இனிட். ஓகே நெக்ஸ்ட் டெராஃபார்ம் வேலிடேட் வேணாம். வேலிடேட் பண்ணால் அது ஸ்கிரிப்டை மட்டும் வேலிடேட் பண்ண போகுது ஓகேங்களா? நான் பிளான் மட்டும் கொடுக்குறேன் இந்த தடவை ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிவ் இல்லை அப்படியே கொடுக்கலாமே. டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன வரும்னா, இதுக்கான பிளான் வரும், இந்த ஸ்கிரிப்டுக்கான பிளான் வரும் ஓகேங்களா? அஷூர் கனெக்ட் பண்ணாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா? கைஸ் நான் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த டாஸ்க் பண்ணலன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு 1 டே டைம் இருக்கு ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் கொடுத்த டாஸ்க்கும் பண்ணுங்க, இந்த கிளாஸ்ல நான் கொடுக்குற டாஸ்க்கும் பண்ணுங்க ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எங்க இருந்து கோட் எடுக்கலான்றதையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா? நீங்க என்னென்னலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா கிரியேட் பண்றீங்களோ அந்த எல்லா ரிசோர்ஸும் நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம், யூ கேன் ஏபிள் டு ட்ரைட் இட் இன் டெராஃபார்ம் மோட் ஓகேங்களா? ஓகே இப்போ எனக்கு என்ன இருக்கு பாருங்க, 2 to add வந்திருக்கு ஓகேங்களா? சேம் தான், என்னென்னலாம் நம்ம கொடுத்தனோம் அதே போல உங்களுக்கு என்ன ஆகும், 2 ரிசோர்ஸ் ஆட் ஆகும் ஓகேங்களா? டெராஃபார்ம் அப்ளை -- ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்காது, ஈச் அண்ட் எவ்ரி டைம் எஸ் ஆர் நோ கேட்காது ஓகேங்களா? ஏன் நாம இந்த ஆட்டோ அப்ரூவ் கொடுக்கணும், எஸ்ஸே கொடுத்துக்கலாம்ல ஈச் அண்ட் எவ்ரி டைம், எதுக்காக நான் ஆட்டோ அப்ரூவ் கொடுக்கணும்? திஸ் இஸ் த இன்டர்வியூ கொஸ்டின். உங்களோட இன்டர்வியூவர் நான்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் இந்த கொஸ்டினை ஓகேங்களா? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் -- ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா? அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் டெராஃபார்ம் அப்ளை கொடுக்கும்போது இட்ஸ் ஆஸ்கிங் எ கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணும், ஆஸ்க் பண்ணும். நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த சேஞ்சஸை பண்ண போறீங்களா இல்லையான்னு எஸ் ஆர் நோன்னு கேட்கும் ஓகேங்களா? ஏன் நீங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணும் ஓகேங்களா? ரியலாவே எனக்கு அப்ப தெரியல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்ல நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைனலா நானே கேட்டேன், அந்த இன்டர்வியூ கையிலே கேட்டேன் ஓகேங்களா? இல்ல நீங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அது எனக்கு தெரியல, எதனால நம்ம வந்து பார்த்தோன்னா ஆட்டோ அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணான், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணான். என்ன சொன்னான்னா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை அப்ளை பண்றோம். எப்படி ரன் பண்றோம், மேனுவலா ரன் பண்றோம். மேனுவலா நான் என்ன பண்றேன், ட்ரிகர் பண்றேன் ஓகேங்களா, இன்டராக்ட் ஆகும் ஓகேங்களா? ஆனா எனக்கு ரியல் டைம்ல நான் ப்ராஜெக்ட் குள்ளார போகும்போது இந்த மாதிரி நான் தனியா ரன் பண்ணுவேனா, இதை என்ன பண்ணுவேன், இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு போயிட்டு ஜென்கின்ஸோடையோ இல்லைன்னா அஜூர் சிஏசிடியோட என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு போயிட்டு அங்கதான் நான் ரன் பண்ணுவேன் கரெக்டா? நம்ம எதுக்காக ஜென்கின்ஸும் அஜூரும் போறோம், அஜூர் சிஏசிடியும் போறோம் கைஸ்? எதுக்காக போறோம் நாம ஆன்லைன்? ஆட்டோமேஷன் கண்டினியூஸ் இன்டெகிரேஷனுக்காக போறோம் ஓகேங்களா? அப்போ நீங்க கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் போகும்போது நீங்க இந்த ஆட்டோ அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்,
அது ஆட்டோமேட் ஆகாது. அங்க என்ன கேட்கும் உங்களுக்கு? பைப்லைன் ரன் ஆகும்போது எஸ்ஆர் நோ கேட்டு கன்ஃபர்மேஷன் வெயிட் அப்படியே ஸ்டக் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப அது என்ன பண்ணிட்டு இல்ல ம். கன்டினியூஸ் இன்டகிரேஷன் கிடையாது. ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா? அந்த ஐஃபன் ஆட்டோ அப்ரூவ் அப்படின்றது எதுக்காக கொடுக்குறோம்னு தெரியுதா? ஓகேங்களா? கிளியரா? ஓகே. இப்ப எனக்கு 2 ரிசோர்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா? நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்துரும் ஆஸ் இட் இஸ். இங்க எனக்கு Terraformல வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வந்துரும்? இங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வந்துரும். ஓகேங்களா? லெட்ஸ் டூ ஒன் திங். ஓகேங்களா? பிஃபோர் தட் நான் என்ன பண்ண போறேன்? இப்போ சேம் வந்து நான் என்ன பண்ணேன்? சேம் ரிசோர்ஸ் குரூப் தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் 1 2 3 2 3 இருக்கீங்களா? அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? 3 3ன்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். ஓகேங்களா? நான் இப்ப இத சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு Terraform பிளான் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? யாராச்சும் சொல்ல முடியுமா? Terraform பிளான் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன நடக்கும்? 2 to சேஞ்சுக்கு பதில் 1 to சேஞ்ச் தான் நடக்கும். ஏன்னா இது போயிட்டு உடனே அந்த Terraform TF ஸ்டேட்டை செக் பண்ணும். ஓகே. ஸோ ரிசோர்ஸ் ஏற்கனவே இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டோரேஜ்ல மட்டும் நேம் டிஃபரெண்டா இருக்கனால 1 to சேஞ்ச் வரும். ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன்? உங்களுக்காக ஒரு அந்த TF ஃபைல நான் ஓபன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? TF ஃபைல் நான் ஓபன் பண்ணேன். ஓகேங்களா? Terraform.tf ஸ்டேட் ஃபைல ஓபன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த ஸ்டேட் ஃபைல்ல என்ன இருக்கு? Azure ரிசோர்ஸ் குரூப் இந்த நேம்ல எனக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கீழ வரும்போது ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் என்ன இருக்கு? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இந்த நேம்ல எந்த நேம்ல எனக்கு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. வேர் இஸ் இட்? இந்த நேம்ல எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? வேரியபிள்ல போயிட்டு அந்த நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நேமை சேஞ்ச் பண்ணிட்டு Terraform பிளான்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகேங்களா? Terraform பிளான் கொடுக்கும்போது எனக்கு 1 to ஆட்னு வருமா 1 to சேஞ்ச்னு வருமா? தட் இஸ் மை क्वेश्चन. Terraform பிளான்ல 1 to ஆட்னு வருமா 1 to சேஞ்ச்னு வருமா? சேஞ்ச்னு வருமா? சேஞ்ச்னு வருமா ஆட்னு வருமா? யாருக்காச்சும் டிஃபரெண்ட் ஒபினியன் இருக்கா? இல்ல நீங்க ஸ்டோரேஜ் ஆட் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த நேம்ல இல்லனா அது கிரியேட் தான் பண்ணும். கிரியேட் பண்ணனும்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இருந்துச்சு. அது என்ன ஆகும்? அது அப்படியே தான். அது அப்படியே தான். ஓகே. இங்க ஆஃப்லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இருந்துச்சு இல்லீங்களா? அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படியே இருக்கும். புதுசா நம்ம ஒரு நேம் கொடுத்திருக்கோம் இல்லீங்களா? அதுல கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன்லைன்ல இருக்க எல்லாரும் இத அக்செப்ட் பண்றீங்களா? இல்லனா யாராச்சும் இத அப்போஸ் பண்றீங்களா? There is only one resource. சேஞ்ச்னு காட்டும்னு நினைக்கிறேன். So சொல்லுங்க பாலகுரு. எடிட் பண்ணிட்டு கிரியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இங்க. ஓகே. ஓகே. சாம் நீங்க ஏதோ சொன்னீங்களே. சேஞ்ச்னு காட்டும்னு நினைக்கிறேன். லைக் ஒன் சேஞ்ச் இந்த மாதிரி எதனா. ஒரு சேஞ்ச் மட்டும் வரும்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? நமக்கு பிளானே வந்துருச்சு. நம்ம அதையே பாத்துறலாம் டைரக்ட்டா. ஓகேவா? எனக்கு என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான்? 22nd லைன்லயா? ஒய்? Why? Unable to locate storage account. Okay. இதை நான் சேவ் பண்ணிட்டேன்ல. இல்ல நான் கொடுக்கல. ஆக்சுவலா அது இஷ்யூ இல்ல. அது 22nd லைன்ல இஷ்யூன்னு சொல்லுது. ஓகேங்களா? என்னன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இருக்குங்களா? இந்த வேர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நான் போயிட்டு நேம் கிரியேட் பண்ணும்போது அது என்னுடைய TF ஸ்டேட் ஃபைல்ல இந்த ஐடி இருக்கு இல்லையா? இதை போயிட்டு ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வெர்ஜின் அந்த 1.1 இருக்குங்களா? இந்த மாதிரி 2 3 இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருது. ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே. லெட்ஸ் see. ஷூ கனெக்ட் பண்ணாலே இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா?
unable to locate storage account subscription. ஓகே, அக்கௌண்ட் நேம் என்ன சொல்லுது, சப்ஸ்கிரிப்ஷன் ஐடிக்குள்ளார இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம்குள்ளார சரிங்களா, இந்த மாதிரி storage account of storage இல்லவே இல்லைன்னு சொல்லுவோம். இப்பதானே கிரியேட் ஆச்சு எனக்கு. சரி, ஜஸ்ட் நேமிங் கன்வர்ஷன். ஓகே, நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டாண்டர்டை மட்டும் ஸ்டாண்டர்ட்ல ஜிஆர்எஸ் பதிலாக எல்ஹெச்எஸ்ஆ கைஸ், எல்ஹெச்எஸ்ஆ எல்ஆர்எஸ் LRS. எல்ஆர்எஸ் எல்ஆர்எஸ் பதில் சேஞ்ச் பண்றேன். ஓகே, டெராஃபார்ம் பிளானுக்கு பதிலாக என்ன பண்றேன், அப்ளை கொடுத்துறேன். நீங்க டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தாலும் உங்களுக்கு பிளான் வரும். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா வரும். ஷோயிங் எரர். ரியல் டைம்லலாம் டெராஃபார்ம் வந்து ஆப்ஷன்ஸே வராது. அதெல்லாம் ஹை லெவல் டீம்ஸ், இன்ஜினியரிங் டீம்ஸ். ஆக்சுவலா ரியல் டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, நீங்க கொஞ்சம் பெரிய லெவல் ஆர்கனைசேஷன்லாம் போனீங்கன்னா டெராஃபார்ம்க்குனே செப்பரேட்டா ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய டே டு டே ப்ராசஸ் என்னன்னா, நீங்க என்ன ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றீங்களோ அதுக்கான டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்கறது தான் வேலை. ஓகேங்களா, இப்போ நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்களா, வேரியபிள் டாட் டிஎஃப் ஃபைல், ரிசோர்ஸ் டாட் டிஎஃப் ஃபைல் சொல்லிட்டு, இந்த மாதிரி அவன் என்ன பண்ணி கொடுப்பான், உங்களுக்கு ஸ்கிரிப்டை மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுப்பான். ஓகேங்களா, ஒன் டு சேஞ்ச். ஓகேங்களா, 0 டு ஆட், 0 டு இப்போ அந்த பழைய ஸ்டோரேஜ் இருக்காது. புரியல, அந்த பழைய ஸ்டோரேஜ் இருக்காது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டோரேஜ்ல ஏதாச்சும் பழைய ஸ்டோரேஜ் இருக்கும் உங்களுக்கு, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுல என்ன சேஞ்ச் ஆகும்னு மட்டும் நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, அவனே உங்களுக்கு டெராஃபார்ம் பிளான்லயே கொடுத்துருப்பான். ஓகேங்களா, என்ன சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்க. அக்கௌண்ட் ரிப்ளிகேஷன் டைப் எதுல இருந்து எதுவா சேஞ்ச் ஆகுது, டிஆர்எஸ்ல இருந்து எல்ஆர்எஸ். இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் நடக்குது. ஓகேங்களா, இந்த ஐடிக்குள்ளார. கிளியரா? இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் பிளான் தான் வந்திருக்கு, இன்னும் அப்டேட் ஆகல. ஓகேங்களா, அப்டேட் ஆச்சுன்னா எனக்கு இங்கேயும் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, என்ன டைப் இருக்கு, ரிப்ளிகேஷன் டைப் ஜிஆர்எஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ள போய் நான் இப்போ பார்த்தேன்னா எனக்கு வந்து என்னவா இருக்கும், போய் ஜிஆர்எஸ்ல இருக்கு. இங்க ஒரு ரிஃப்ரெஷ் சேஞ்ச் ஆயிடுச்சா கைஸ்? கிளியரா? Clear, sir. ஓகே, இப்போ வந்து டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆயிடுச்சா? டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் என்ன இருக்கும், கான்ஃபிகரேஷன் எல்லாமே அதுல. உங்களுடைய எல்லா கான்ஃபிகரேஷனும் அதில் தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேரியபிள் டாட் டிஎஃப் ஃபைல்னா என்னது, ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும்னா நேம்ஸ் அங்க கொடுக்காம வேரியபிள்ன்ற உங்க ஃபைல்ல நம்ம கொடுத்து அங்க இருந்து இங்க இன்புட் பண்ணணும். ஓகே ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஓகேங்களா, எல்ஆர்எஸ் இந்த மாதிரி நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் நேம். இந்த மாதிரி ஒரு நேம்ல இதை வச்சு கிரியேட் பண்றேன்னு வைங்க. ஜஸ்ட் அ செகண்ட், இது கிரியேட் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் தான் இருக்கணும்ன்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிசோர்ஸ் குரூப்குள்ளார நீங்க மோர் தென் ஒன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம், யூ ஹேவ் அ 2 வே. ஓகேங்களா, என்னென்ன வேன்னு கேட்டீங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கீழே டிட்டோவா போட்டுட்டு இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். தட்ஸ் இட். ஓகேங்களா, அட் எ டைம்ல உங்களுக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, இந்த ரிசோர்ஸ் குரூப் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஒன் வே. இன்னொரு வே இருக்கு. இப்போ அப்படிதான் ஒரு நிமிஷம் காப்பி பண்ணிக்கிறேன், அந்த ரிசோர்ஸ் காப்பி பண்ணி இது இங்க போடுறேன். இப்போ இப்படியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா யாராவது வரும். ஏன்னா இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கீங்க,
அதே நேம்ல ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. அதுக்கு கீழே அதே நேம்ல இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஓ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து RG_group ஒன்னு கொடுத்துட்டு வேரியபிள்ல நம்ம ஒன்னு போய் கிரியேட் பண்ணணும். ஆமா, வேற ஒரு நேம் கொடுக்கணும். ஒரே நேம்ல உங்களுக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்காது இல்லையா. ஓகே ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் இங்க என்ன பண்ணேன், நேம் சேஞ்ச் பண்ணேன். என்னங்க பண்ணேன், நேம் சேஞ்ச் பண்ணேன். ஓகேங்களா. இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே இருக்கிறது இந்த நேமிங்ல இருக்கு. கரெக்டா. எஸ் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் ஒன். ஓகேங்களா. ஏன்னா ஒரு நிமிஷம், சாரி, என்னுடைய மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நான் ஆடியபிளா கைஸ்? Yes, sir. Yes, sir. ஓகே ஓகே. நான் என்ன பண்ணிருக்கேன், தெரியாது. நான் எக்ஸிஸ்டிங்கா நான் என்ன பண்ணிருந்தேன், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தேன். கரெக்டா. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், நோட்பேட்++ல போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஓகேவா. அதே போல நான் இப்ப என்ன பண்ணேன், என்னுடைய ஃபைல்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன், நேமை சேஞ்ச் பண்ணேன். கரெக்டா. நேமை சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணேன், இப்போ கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா. இப்ப கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த பிளான்ல என்ன வந்திருக்கு பாருங்க, லாஸ்ட் டைம் சேஞ்ச்னு வந்துச்சு. கரெக்டா. இந்த தடவை என்ன வந்திருக்கு, 1 to add and 1 to destroy. அப்போ எனக்கு என்ன, எனக்கு எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு இல்லையா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அது இருக்குமா இருக்காதா? 1 to destroy என்பது அது இருக்காது. அது இருக்காது. கரெக்டா. உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா பார்க்கணும்னா இங்க மேல போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, டைரக்டா இங்க வந்தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க கான்ஃபிகரேஷன் இருக்குங்களா, இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணிருப்பான், TF ஸ்டேட் ஃபைல்ல செக் பண்ணிருப்பான். ஓகேங்களா. TF ஸ்டேட் ஃபைல்ல செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அந்த TF ஸ்டேட் ஃபைல்ல என்ன நேம் இருக்கும், இந்த நேம் இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன நேம் இருக்கும், இந்த நேம் தான் என்னுடைய ஸ்கிரிப்ட் கொண்டு போகும். ஓகேங்களா. அப்போ எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய TF ஸ்டேட் ஃபைல்ல செக் பண்ணும்போது இதுக்கு என்ன இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கா. அப்ப என்ன பண்ணும், டைரக்டா போயிட்டு ஏற்கனவே இருந்துச்சு இல்லைங்களா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை இது என்ன பண்ணிரும், டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த நேம்ல என்ன பண்ணும், புதுசா எனக்கு கிரியேட் பண்ணும். கிளியரா கைஸ், ஆன்லைன் கிளியரா? அந்த ஓல்ட் ஸ்டோரேஜ்க்குள்ள ஃபார் ஒரு 10 MB க்கு ஒரு டேட்டா வச்சிருப்போம். அந்த டேட்டா Clear, clear, அவ்வளவுதான். sir. ஓகேங்களா. கிளியரா. ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ற பாருங்க. ஐ ஜஸ்ட் இது இருக்கும். ஓகேங்களா. இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு டிஃப்ரெண்ட் நேம்ல வந்துருச்சா. அப்ப எனக்கு பழசு இல்ல. கிளியரா. அப்போ நீங்க எப்பலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் ரன் பண்றீங்களோ மேக் ஷூர். ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் நீங்க புதுசா ரன் பண்ணணும். இன் கேஸ் அதை பேக்கப் எடுக்காம நீங்க உங்களுடைய டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த சேஞ்சஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் என்ன ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆகி கிரியேட் ஆகும். ஓகேங்களா. திஸ் இஸ் யுவர் டாஸ்க் நம்பர் 1 டுடே செஷன்ல. ஓகேங்களா. டிஃபரண்ட் பிட்வீன் ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம். இல்ல நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனா உங்க கையில, இத கொடுக்கலையா. ஓகேங்களா. இதுதான் உங்களுடைய டாஸ்க் நம்பர் 1. ஓகேங்களா.
நீங்க Ansible வழியா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் Terraform வழியா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது பாருங்க. ஓகேங்களா? இன் கேஸ் உங்களால ஃபைண்ட் பண்ண முடியலனா ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் ஃப்ரைடே செஷன். ஓகேங்களா? ஃப்ரைடே அன்னைக்கு நான் எடுக்கிற செஷன்ல நான் என்ன பண்ணுவேன், Ansibleக்கும் Terraformக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கிளியரா? So இன்னைக்கான டாஸ்க் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் Ansible and Terraform கிரியேட் ஏ ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஓகே. என்னோட கிளையண்ட் வந்து என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்றான், டிஃப்ரெண்டா எனக்கு டெலீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். ஓகேங்களா? நம்ம எதுக்காக Terraform வந்தோம் ஃபர்ஸ்ட்? கிரியேட் ஏ கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் நான் என்ன சொன்னேன், டிஃபரெண்ட் டே 1ல என்ன சொன்னேன், ப்ரொவைடர்ஸ் ப்ரொவைடர்ஸ் இல்ல. ஓகேங்களா? ப்ரொவைடர்ஸும் ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? நீங்க நினைச்சீங்கன்னா AWSக்கு கிரியேட் பண்ணலாம், நீங்க நினைச்சீங்கன்னா Azureக்கு கிரியேட் பண்ணலாம், நீங்க நினைச்சீங்கன்னா GCPக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம என்ன சொன்னோம், ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன். GUIல போயிட்டு நீங்க கிரியேட் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன்லயும் ஒரு மிஷின் கிரியேட் ஆகும், ஒரு சர்வர் கிரியேட் ஆகும், அதாவது ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும், டெவலப்மெண்ட்லயும் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும், டெஸ்டிங் சிட் அண்ட் யூஆர்ட்லயும் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆனா இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணா எனக்கு என்ன நடக்குது, ஏற்கனவே இருக்கிறது டெலீட் ஆயிட்டு புதுசா ஒன்று தான் கிரியேட் ஆகுது. கரெக்டா கைஸ்? கிளியரா கைஸ்? கிளியரா? ஆனா Yes, sir. எனக்கு என்ன இந்த மாதிரி என்ன நடக்கக்கூடாது, எனக்கு டெலீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்ப டெலீட் ஆகக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு கிரியேட் எ ஒர்க் ஸ்பேஸ் ஹியர். திஸ் இஸ் a நியூ கான்செப்ட். ஓகேங்களா? என்ன கான்செப்ட்? Terraform ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? Terraform ஒர்க் ஸ்பேஸ். இதுல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூர் எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவானா, ஓகேங்களா, அவன் என்ன நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மல்டிபிள் என்வரான்மெண்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்க. டெவ்ல ஹேண்டில் பண்ணிருக்கேன், சிட்ல ஹேண்டில் பண்ணிருக்கேன், யூஆர்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்கேன், ப்ரீ ப்ராட்ல ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அவன் என்ன கேட்பானா, whenever you run the Terraform script, ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒரு ரிசோர்ஸ் என்ன உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகி தான் கிரியேட் ஆகும். அப்ப எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கண்டிப்பா கேட்பான்ல. ஓகேங்களா? நீங்க என்ன சொல்லணும்னா, ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் எ டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் டெவ் அண்ட் சிட் அண்ட் ப்ராட். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த 3 ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, சேம் ஸ்கிரிப்டை நீங்க ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒன்று கிரியேட் ஆச்சு இல்லைங்களா, அப்போ டிஃபால்ட்டா எனக்கு என்ன இருக்கணும், ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ன்றது இருக்கணுமா? எஸ். ஓகேங்களா? அதை எப்படி பார்க்கறதுன்றதுக்கான கமெண்ட் Terraform ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவனே உங்களுக்கு என்ன பண்ணுவான், சம் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன பண்றா பாருங்க, டெலீட்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? Terraform ஒர்க் ஸ்பேஸ் டெலீட்னு ஒன்று இருக்கு. அப்போ டெலீட்னா என்ன நடக்கும், லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ லிஸ்ட்னா என்ன பண்ணும், லிஸ்ட் தான் ஒர்க் ஸ்பேஸ். நியூன்னு ஒன்று இருக்கு. நியூன்னு கொடுத்தா என்ன ஆகும், கிரியேட் நியூ ஒர்க் ஸ்பேஸ். செலக்ட்னு ஒன்று இருக்கு. அப்போ செலக்ட் பண்ணா என்ன ஆகும், எந்த ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷோன்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும் பாருங்க, கரெக்ட் நம்ம எந்த நீங்க கரண்டா எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கீங்கன்னு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ அப்ப நான் கரண்டா என்ன ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கான கமாண்ட் என்ன, Terraform ஒர்க் ஸ்பேஸ் செலக்டா லிஸ்டா. லிஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன இருக்கு, டிஃபால்ட். அப்ப இவ்வளவு நேரம் எனக்கு கிரியேட் ஆன ரிசோர்ஸ்லாம் எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு, டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே. இந்த ஸ்டார் இப்படி இருக்குன்னா என்ன மீனிங், கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ். கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ். நீங்க கிட்ல பார்த்த அதே போலதான். ஓகேங்களா? கிட் பிரான்ச் எப்படி பாத்தீங்களோ அதே போலதான். ஓகேங்களா? சேம் மெத்தடாலஜி தான். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு கிரியேட் 3 டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்பேஸ். என்னோட கிளைண்ட் என்ன சொல்லியிருக்கான், டெவ்லையும் இந்த கான்ஃபிகரேஷன்ல எனக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? யூஆர்ட்லயும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான், யூஆர்ட் மீன்ஸ் டெஸ்டிங் என்வரான்மெண்ட்ல என்ன இருக்கணும், எனக்கு இதே கான்ஃபிகரேஷன்ல அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன்ல எனக்கு என்ன ஆகணும், சேம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னுடைய ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? வாட் இஸ் த கமாண்ட் டு கிரியேட் அ ஒர்க் ஸ்பேஸ்னா Terraform ஒர்க் ஸ்பேஸ் நியூ நியூ தென்
யூ நீட் டு ப்ரொவைட் த ஒர்க் ஸ்பேஸ் நேம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டெவுக்கு கிரியேட் பண்ண போறேன். டெவுக்கு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு டெவுக்கு கிரியேட் ஆகும்போது என்ன நடக்குது பாருங்க, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுறது இல்லாம எனக்கு டைரக்டா டெவுக்குள்ளாரே போயிடுச்சு, அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளார போயிடுச்சு. ஓகேங்களா? இதே போல நான் என்ன பண்ணணும், டெஸ்ட்டுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராடுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். எனக்கு நான் 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? வாட் இஸ் த கமாண்ட்? Terraform ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிடுச்சு, லிஸ்ட் ஆஃப் ஒர்க் ஸ்பேஸ் வந்துருச்சு. நான் இப்போ கரெக்டா எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன், ப்ராடுன்ற ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெவ்ல தான் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நீங்க எப்படி டெவ்வுக்கு ஸ்விட்ச் ஆவீங்க, Terraform ஒர்க் ஸ்பேஸ் ஷோவா செலக்டா, செலக்ட் டெவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இங்க பாருங்க, ஸ்விட்ச் டு ஒர்க் ஸ்பேஸ் டெவ். கிளியரா கைஸ்? எப்படி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும், இது கிளியரா? எஸ். இப்போ நீங்க ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணா மட்டும் உங்களுக்கு என்ன ஆகாது, டிஃப்ரெண்டான ரிசோர்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? யூ நீட் டு கிரியேட் ஈச் அண்ட் எவரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் நெக்ஸ்ட் ஃபைல். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபைல் பார்த்துருக்கோம், ரிசோர்ஸ்.tf ஃபைல் பார்த்துருக்கோம், tf ஸ்டேட் ஃபைல்னா என்னன்னு பார்த்துருக்கோம், வேரியபிள்.tf ஸ்டேட் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம புதுசா ஒரு ஃபைல் பார்க்க போறோம். அதுக்கு நேம் என்னன்னா, இப்போ நான் டெவ்வுக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? dev டாட், ஓகேங்களா, tf wars அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இங்க நீங்க என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண போறீங்க. கரெக்டா? என்ன பண்ண போறீங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் நீங்க என்னன்னு கால் பண்ணிருக்கீங்க, ஸ்டோரேஜ் நேம்னு கால் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க இங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூ நீட் டு ப்ரொவைட் a ஸ்டோரேஜ் நேம் ஈக்குவல் டு, ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும், சம் வேல்யூஸ் கொடுக்கணும். என்ன வேல்யூ நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? என்ன வேல்யூ நான் கொடுக்க போறேன்னா, இங்க வேரியபிள் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோரேஜ் டபுள்2 கொடுத்துருக்கேன். கரெக்டா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் டெவ் ஸ்டோரேஜ் 2211 2023 அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? நல்லா பாத்துங்க, ஸ்டோரேஜ் நேம் நான் கிரியேட் பண்றேன். அது கூடவே நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ நீட் டு கிரியேட் a ரிசோர்ஸ் குரூப் as well. ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் நான் என்ன நேம் வச்சிருக்கேன், RG குரூப். ஓகேங்களா? அப்ப நான் இங்க என்ன பண்ணணும், RG அண்டர்ஸ்கோர் குரூப் கொடுத்துட்டு அதுக்கான நேமிங் கன்வென்ஷன் இங்க கொடுக்கணும். RG குரூப் நான் இப்ப கிரியேட் பண்றது என்ன ரிசோர்ஸ், டெவ்ல. கரெக்டா? டெவ் ரிசோர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா கைஸ்? கிளியரா? நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், ஒரு என்வரான்மெண்ட்டுக்கும் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது நேம் என்ன வைப்பேன், tf wars அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்ண போறேன், எந்த நேமிங்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நான் கிரியேட் பண்ணணுமோ அந்த நேமிங்கை நான் இங்க கொடுக்க போறேன், அந்த வேரியபிள் நேம் இங்க கொடுக்க போறேன். ஓகேங்களா? இதே போல நான் என்ன பண்ணணும், அப்படியே நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இதே போல நான் என்ன பண்ணணும், மற்ற என்வரான்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெஸ்ட்டுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன நேம் வைக்கிறேன்னா, tf wars அப்படின்னு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். சேம் கண்டென்ட் இங்க போட போறேன். ஓகேங்களா? இங்க நான் டெவுக்கு பதிலாக நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன், டெஸ்ட்னு சேஞ்ச் பண்ண போறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? அதே போல இங்க என்ன பண்ண போறேன், டெஸ்ட்னு சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? சேவ் இட். நெக்ஸ்ட் prod.tf wars கொடுத்துறேன். ஓகேங்களா? இது வந்து ப்ரொடக்ஷனுக்கான ரிசோர்ஸ் குரூப். ஸோ ப்ராடுன்னு கொடுத்துறேன். சேம் வே இங்கேயும் நான் என்ன பண்ணேன், ப்ராடுன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? கிளியரா? அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா கைஸ்? இது வரைக்கும் கிளியரா? நான் என்ன பண்ணிருக்கேன், 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். 3 ஒர்க் ஸ்பேஸ்க்கும் 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா கைஸ்? கிளியரா? இல்ல கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து. ஓகேங்களா? இப்ப நான் இப்ப என்ன ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன்னு நான் செக் பண்ணணும். வாட் இஸ் த கமாண்ட், Terraform
workspace, ஸ்பேஸ் லிஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் show and list. ஷோ ஷோன்னு கொடுத்தனா இப்போ நான் என்ன ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன்னு வந்துடும். ஓகேங்களா, நான் எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன்? டெவ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் பிளானோ டெராஃபார்ம் அப்ளையோ கொடுத்தா எனக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த வேர் ஃபைலை பேஸ் பண்ணி இல்ல என்ன நடக்கும்? ஒரு ஃபைல் என்ன பண்ணும்? டெஸ்ட்ராய் ஆகிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டா? இப்போ என்னுடைய ஸ்கோப் என்னது? ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அங்கே இருக்கு, அது ஆல்ரெடி அப்படியே இருக்கும். ஓகேங்களா, எனக்கு புதுசாக நான் கிரியேட் பண்ணுறது எனக்கு என்ன ஆகணும்? கிரியேட் ஆகணும். இதுதான் என்னுடைய ஸ்கோப். கரெக்டா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஆல்ரெடி நான் சம் ஃபைல்ஸ் ஆட் பண்ணதால டெராஃபார்ம் இனிட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ இனிஷியலைஸ் த டெராஃபார்ம். ஓகே கைஸ், இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டெராஃபார்ம் பிளான். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஃபைல் இருக்கு இல்லையா, வேரியபிள் .tf ஃபைல், இதை தான் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, ஆனா எனக்கு இதை ரெஃபர் பண்ணணுமா? இல்ல, இந்த ஃபைலை எனக்கு ரெஃபர் பண்ணணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா டெராஃபார்ம் பிளானு -, வேர் -, ஈக்குவல் டு dev.tf வேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா, அப்பதான் என்ன பண்ணும்? இந்த வேரியபிள் ஃபைல்ல இருக்க வேல்யூஸை எடுத்து அப்ளை பண்ணும். ஓகேங்களா, இது பிளான் வரட்டும், நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கைஸ், கிளியரா? நான் ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஒரு என்வரான்மெண்ட்ல நான் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேரியபிள் ஃபைல்ஸை மெயின் ஃபைலா எடுத்துக்கன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, அதுதான் நான் இங்க வேர் ஃபைல்ஸ் dev.tf வேர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, 2 to add. ஏன்னா டெஸ்ட்ராய் ஆகுதா? நத்திங் டெஸ்ட்ராய். கரெக்டா? எதுவுமே எனக்கு என்ன ஆகல? டெஸ்ட்ராய் ஆகல. கிளியரா கைஸ்? எஸ். ஓகே, இப்போ நான் இதுக்கு மேல போயிட்டு என்னென்னலாம் அப்ளிகேபிள் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த நேம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு? dev resource இந்த ஃபைல்ல இருந்து எடுத்திருக்கு. ஆனா எனக்கு லொகேஷன் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கு, அது எந்த ஃபைல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்க? எங்க இருந்து வந்திருக்கு? variable.tf ஃபைல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும்னா அக்கௌண்ட் குரூப்ல போயிடுறேன். ஓகேங்களா, இங்க நான் அக்கௌண்ட் குரூப்க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். கரெக்டா? வேரியபிள் ஃபைல்ல எனக்கு இந்த நேம்ல கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த நேம்ல வந்துருச்சு. கரெக்டா? அப்போ மத்ததெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு? இங்க LRS, ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்துச்சு? variable.tf ஃபைல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, தட் மீன்ஸ் என்னன்னா நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ இதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெறும் ஸ்டோரேஜ் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருச்சு? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் மட்டும் இங்க பிக் பண்ணிருச்சு. இது இல்லாத மத்த வேரியபிள்கள் என்ன பண்ணிருச்சு? variable.tf ஃபைலை ரெஃபர் பண்ணி அதுல இருந்து வேல்யூ எடுத்துச்சு. கிளியரா கைஸ்? இஸ் இட் கிளியர்? எஸ். இப்போ அட் எ டைம்ல உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபைல்ல இருந்து என்ன பண்ணிருச்சு? இன்புட்டை கேதர் பண்ணிருச்சு. கிளியரா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ டெராஃபார்ம் அப்ளை. டெராஃபார்ம் அப்ளை -, auto approve இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டைரக்டா வெறும் variable.tf ஃபைல்ல இருந்து மட்டும் தான் எடுக்கும். ஓகேங்களா, சோ யூ நீட் டு file equal dev.tf vars. ஓகேங்களா, -, auto approve அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா you can able to create it a 2 more resources. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன்? மூணு என்வரான்மெண்ட்டுக்கும் நான் என்ன பண்றேன்? டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, உங்களுடைய டாஸ்க் என்னன்னா நீங்க கிரியேட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட்டே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்க என்ன மட்டும் தான் பண்ணணும்? வெறும் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப்
இங்க நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு எந்த ரிசோர்ஸ் குரூப் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும்? எங்க இருந்து எடுத்துக்கும்? வேரியபிள்ஸ்ல என்ன இருக்கோ அங்க இருந்து எடுத்துக்குமா? கிளியரா? ஓகேங்களா? அப்ப நீங்க பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணக்கூடாது? இந்த ரிசோர்ஸ் குரூப் வச்சு நீங்க எனக்கு கிரியேட் பண்ணக்கூடாது. இது இல்லாம வெறும் ஸ்டோரேஜ் நேம் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணணும். கிளியரா? அப்போ அது டிஃபால்ட்டா எடுத்துக்குமா சார் அங்க இருந்து வேரியபிள் ஃபைல்ல இருந்து? வேரியபிள் ஃபைல்ல இருந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இந்த ரிசோர்ஸ் குரூப் அது டிஃபால்ட்டா Okay. எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா மட்டும் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல நீங்க கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஓகேங்களா? ஓகே சார். எனக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரிசோர்ஸ் குரூப் போயிடுறேன். ரிசோர்ஸ் குரூப் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு பாருங்க, டெவ் ரிசோர்ஸ்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளார ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போறேன். இன்னும் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகல. ஐ திங்க் ஸ்டோரேஜ் கிரியேட் ஆயிருக்குங்க. ஆயிடுச்சா? டெவ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சா? ஓகேங்களா? எனக்கு இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அது எதில் கிரியேட் ஆகணும்? டெஸ்ட்ல. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் என்ன பண்ணணும்? செலக்ட் டெஸ்ட். நான் ஸ்விட்ச் ஆயிட்டேன். கரெக்டா? இப்போ நான் இங்க போயிட்டு அகைன் நான் என்ன பண்ண போறேன்? சேம் ஐஃபன் வேர் ஃபைல்ஸ் டெவுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்? டெஸ்ட் டாட் டிஎஃப் வேர் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்டோ அப்ரூவ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும்? நெக்ஸ்ட் இன்னும் 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகும். ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகும், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். கிளியரா? ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரே கான்ஃபிகரேஷன்ல நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஏபிள் டு கிரியேட் a டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஆன்லைன் கிளியரா? கிளியர் சார், கிளியர். ஓகே. கிளியர் சார், கிளியர் சார். தட்ஸ் இட் ஃபார் டுடே கிளாஸ். ஓகேங்களா? இது கிரியேட் ஆனதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல ஃப்ரைடே செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ன்றதை நான் ரஃபா சொல்லிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா we are considered as a output file நம்ம என்ன பார்க்கலாம். கரெக்டா? எஸ். அவுட்புட் ஃபைல் இது வெரி ஈஸி தான். இப்போவே கூட நான் பண்றதுனா பண்ணி காமிச்சிருக்கேன். நோ இஷ்யூ. ஓகேங்களா? அவுட்புட் ஃபைல் பார்க்கணும். தென் இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ண போறேன்? S3ல எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி போறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மெயின் கான்செப்ட் மாடியூல்னு ஒன்று பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன பண்ண போறோம்? டெராஃபார்ம் மாடியூல் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரே ஃபைல்ல வச்சு எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ண போறேன்னா வாட் இஸ் மீன் பை மாடியூல்ன்றது நான் சும்மா ஒரு ஒன் லைன்ல சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ்.tfன்றதை என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கேன். ஓகேங்களா? இதை எடுத்து ஸ்பிளிட் அப் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார நீங்க என்ன பண்ண போறீங்க? டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் எடுத்துட்டு போய் போட போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க AWS பிலாங்ஸ் டு AWS வைங்க. ஒரு ஈஸி டு கிரியேட் பண்ணா என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும்? செக்யூரிட்டி குரூப் தேவையா? VPC தேவையா? ஓகேங்களா? வேற என்ன தேவை? செக்யூரிட்டி குரூப் தேவை, VPC தேவை, கீ தேவை, கீ தேவை. கரெக்டா? இது எல்லாமே தேவையா? ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க ஒரே ஃபைல்ல வச்சு கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரே ஃபைல்ல வச்சு கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லாமே அட் a டைம்ல கிரியேட் ஆகும். கரெக்டா? அப்போ ஓகேங்களா? இது கிளியரா? இப்போ நீங்க அஜூர் போறீங்கன்னு வைங்க. அஜூர்ல ஒரு VM கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைங்க? அஜூர் கைஸ் ரிசோர்ஸ் குரூப் தேவை. நெக்ஸ்ட் என்ன தேவை? சேம் VNetன்றது தேவை. கரெக்டா? நெக்ஸ்ட் சேம் இன்பவுண்ட் ரூல் அது தேவை. கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் சும்மா எக்ஸாம்பிளா இது 3 மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? இது 3மே தேவை. அப்ப நீங்க ஒரே ஃபைல்ல வச்சிருந்தீங்கன்னா whenever you just run that file என்ன ஆகும்? சேம் டைம்ல உங்களுக்கு அது எல்லா ரிசோர்ஸுமே கிரியேட் ஆகும். கரெக்டா? என்னோட கிளையண்ட் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் கொடுக்குறானா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா VPC கிரியேட் ஆக வேணாம். ஓகேங்களா? VNet கிரியேட் ஆக வேணாம். ஆனா எனக்கு செக்யூரிட்டி குரூப் மட்டும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றான். அப்போ இதை வந்து உங்களால ஒரே ஃபைல்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா?
ஹேண்டிலே பண்ண முடியாது. நீங்க ரன் பண்ணாலே என்ன ஆகும், இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை ரிசால்வ் பண்றதுக்கு, இதை ஓவர் கம் பண்றதுக்கு வந்தது தான் மாடியூல். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, செக்யூரிட்டி குரூப்புக்கு தனியா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிடுவீங்க. விபிசிக்கு என்ன பண்ணுவீங்க, தனியா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு மாடியூலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த மாடியூல் வேணுமோ அந்த மாடியூல கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் மட்டும் கிரியேட் ஆகும். தட்ஸ் இட். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இப்போ தியரிட்டிக்கலா சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல நான் என்ன பண்ணுவேன், இதை ப்ராக்டிக்கலா பண்ணி காமிப்பேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒர்க் ஸ்பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதே போல நான் என்ன பண்ண போறேன், மாடியூல் வச்சு கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த மாடியூலுக்குள்ளார நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஒர்க் ஸ்பேஸ் நீங்க மாடியூல் எதுக்கு போறீங்கன்னா, ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட், அதுக்காக தான் நீங்க போறீங்க. ஓகேங்களா? ரீயூசபிலிட்டி. ஓகேங்களா? நீங்க எந்த பார்ட் மட்டும், எந்த ரிசோர்ஸ் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணுவீங்க, கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெராஃபார்ம் டீம்ல இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபிசி கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றோம். அதுக்கு நீங்க தனியா ஒரு டெராஃபார்ம் ஃபைல் எழுதுவீங்களா? ஓகேங்களா? நாளைக்கு வந்து என்ன பண்ண சொல்றோம், செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் கேட்கலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தனியா எழுதுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா, ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவல்ல தே ஆர் கிரியேட்டிங் சம் மாடியூல்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க, அந்த மாடியூல்ஸ்குள்ளார ஒரு மாடியூலும் கிரியேட் பண்றதுக்கான தனித்தனி கோட் வச்சிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. கரெக்டா? உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் மாடியூல மட்டும் கால் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஈச் அண்ட் எவ்ரி டைம் போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுத மாட்டீங்க. கிளியரா கைஸ்? கிளியர்? நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு என்ன ஆயிருக்கு, டெஸ்ட்டுக்கு ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரொடக்ஷனுக்கு ரன் பண்ணலாம், ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். தட்ஸ் இட். கைஸ் கிளியரா? ஓகே. இப்போ நான் வந்து இதை வந்து அஷூர்ல பண்ணிருக்கேன். ஓகேங்களா? யாரெல்லாம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கீங்களோ, ஓகேங்களா, அவங்க எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, இதே திங்ஸை நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க, S3 பக்கெட் கிரியேட் பண்ண போறீங்க. கிளியரா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் S3. ஓகேங்களா? S3க்கு நீங்க கோட் எப்படி எழுதிருக்கும், சேம் தான். ஓகேங்களா? இங்க நான் இப்போ இதற்கு அஷூருக்கு வச்சிருக்கேன். கரெக்டா? இப்போ நீங்க S3 கிரியேட் பண்றதுக்கான கோடிங் எடுக்கும். எப்படி எடுப்பீங்க, இங்க நீங்க அஷூருக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க, AWS போகணும். ஓகேங்களா? அஷிகார் போயிடுறேன். AWS குள்ளார டாக்குமெண்டேஷன் ப்ரொவைடர் பிளாக் இங்க இருந்தா எடுப்பீங்க. கரெக்டா? டாக்குமெண்டேஷன் போயிட்டு S3 கிரியேட் பண்ணணும். இங்க S3 டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், AWS S3 பக்கெட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கான பக்கெட் கிரியேட் பண்றதுக்கான கோட். தட்ஸ் இட். ஓகேங்களா? இந்த கோடை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய டெராஃபார்ம் ஃபைல்ல போட்டுறீங்க. போட்டுட்டு 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போறீங்க. 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க, டிஃப்ரெண்ட் 3 பக்கெட் கிரியேட் பண்ண போறீங்க, டிஃப்ரெண்ட் நேம்ல. கிளியரா? திஸ் இஸ் யுவர் டாஸ்க் நம்பர் 3. கைஸ் கிளியர்? ஆன்லைன் ஏதாவது கிளியரா? சார் நம்ம அந்த ஸ்டேட் ஃபைல வந்து நீங்க S3ல சேவ் பண்ணணும்னு சொன்னீங்களே, லைக் அதை நம்ம ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணலாமா அஷூர்ல? அஷூரை நம்ம ஸ்டோரேஜ்லயும் பண்ணலாங்க. அதுதான் நான் ஓகே, நான் அதை இங்க மென்ஷன் பண்ணலையா, TF ஸ்டேட் ஃபைல்ல S3லயும் நம்மளுடைய ஸ்டோரேஜ்லயும் நான் எப்படி சேவ் பண்றதுன்ற கோடிங் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. நீங்க AWSனா நீங்க S3ல ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்க அஷூர் யுவர் பிலாங்ஸ் டு அஷூர்னா எங்க கிரியேட் பண்ணுவீங்க, எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல பண்ணுவீங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? நான் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் சாம். நோ இஷ்யூ. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஐ ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.